சவாலாக தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் நடவடிக்கைகள் நம்ம பார்த்தா ஒரு பெரிய அளவில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்று அதன் பிறகு சட்ட முன்வடிவுகள் மீது திருத்தங்கள் கொண்டு வந்து அதன் பிறகு சட்டங்கள் அமலுக்கு வரும் என்ற நிலை இல்லை. ஒரு காலகட்டத்தில் விவாதங்கள் சிறப்பாக நடைபெறும். பல கருத்துக்கள் ஆளுங்கட்சி சார்பாகவும் எதிர்கட்சி சார்பாகவும் முன்வைக்கப்படும். அதன் அடிப்படையில் சில அரசே கூட சில திருத்தங்கள் அந்த சட்ட முடிவுகள் கொண்டு வந்திருக்கின்றன. ஆனால் சில ஆண்டுகளாக அந்த அதுபோல் ஒரு போக்கு இல்லாமல் இருக்குது. சில சட்ட முன்வடிவுகள் பார்த்தா பாராளுமன்றத்தில் விவாதம் இல்லாமலே கூட நிறைவேற்றப்பட்டு சட்டங்களாக வந்திருக்கின்றன. சில சட்டங்கள் பாராளுமன்றத்தில் வைத்திருந்தாலும் அதற்கு முன்னதாகவே ஆர்டினன்ஸ் என்ற முறையில் ப்ராமல்கேட் செய்து அது போன்ற சில சட்டங்கள் வந்திருக்கின்றன. ஆகவே பாராளுமன்ற என்ற அமைப்பில் பார்த்தா ஒரு நல்ல ஆலோசனைக்கான ஒரு கூடமாக அது இருந்தது போக இப்போது ஒரு அரசியல் நிகழ்வு மாதிரி தான் நடக்குது. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் யார் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலாம், டிவி டிபேட் லைவில் வருது. அதுவும் ஒரு காரணம். அதிகமான ஆக்ரோஷமான நடவடிக்கைகளுக்கும் அதுவும் ஒரு லைவ் டிவி கவரேஜும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அப்போது எந்த அளவுக்கு நம்ம ஒரு சில பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலாம் என்ற வகையில் தான் பொதுவாக நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அது துரதிர்ஷ்டவசமாக அப்படி நடைபெறுகிறது. ஆனால் பெரும்பாலும் ஒரு சில ஆண்டுகளாகவே பாராளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதங்களின் அடிப்படையில் முடிவுகள் எடுப்பது காட்டிலும் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்று அந்த ஒரு அமைச்சரவைக்கும் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, அதாவது சப் கமிட்டி மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. அதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு உறுப்பினர்லாம் இருக்காங்க. பெரும்பாலும் அந்த கருத்துக்கள் அதில் தெரிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு சில முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. பாராளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபா காட்டிலும் அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் தான் அதிக விவாதங்கள் நடைபெறுகின்றன. இது நல்லதாக கிட்டதான் நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு கன்சல்டேஷன் நடக்கணுன்றது ரொம்ப அத்தியாவசியமானது. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டில் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வர எம்பிக்களுடைய கருத்துக்கள் பல சட்ட முன்வடிவுகள் குறித்து பல்வேறு பிராந்திய கட்சிகள் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கி கொண்டு அதற்கு பிறகு மத்திய அரசு சட்டமாக கொண்டு வந்து அமல்படுத்தினால் நன்றாக இருக்கும். அதுபோல் செஞ்சால் தான் ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைனா ஒரு ப்ரூட் மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணிவிட்டு சட்டத்தை கொண்டு வந்தால் சில மாநிலங்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு வரலாம். நிறைய சட்டங்கள் அது மாதிரி பார்க்குறோம். சில வெளிப்படையாகவே எதிர்கட்சிகள் சில கொள்கையின் அடிப்படையில் சில சட்டங்களை எதிர்க்கிறாங்க. இதை எங்கள் மாநிலத்தில் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. அது போலாம் நம்ம பார்க்குறோம். இதை தவிர்ப்பதற்கு என்ன அணுகுமுறை? இந்த முறை தனிப்பெரும் மெஜாரிட்டி இல்லாத பாரதிய ஜனதா கட்சி என்ன அணுகுமுறையை மேற்கொள்ள போகிறது என்று நம்ம அடுத்த சில நாட்களில் பார்க்கலாம். ஆனால் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற மாதிரி ஒரு கன்சென்சஸ் என்று சொல்கின்ற அதே நேரத்தில் கன்சென்சஸ் வேணும் அப்படின்னு சொல்கின்ற அதே நேரத்தில் முதலில் இந்த புரோட்டம் ஸ்பீக்கர் கான்ட்ரவர்சி மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்திருக்கலாம். அது ஒரு சடங்கு தான். ஒரு புரோட்டம் ஸ்பீக்கர் சீனியர் மோஸ்ட் ஸ்பீக்கர், அதிகமான டேர்ம் இருக்கிறவங்க புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அவைக்கு வருகின்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அது ஒன்றும் பெரிய ரோல் ஒன்றும் கிடையாது. அது ஒரு நாள் 2 நாளோடு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இப்போ ரெகுலர் ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ 8 டேர்ம் இவர் இருந்திருக்காருன்னா, காங்கிரஸ் எம்பி இருந்திருக்காருன்னு சொன்னால் அதை அலோவ் பண்ணியிருக்கலாம். அது 7வது டேர்ம் இருந்த அவங்க பிஜேபியில் அந்த எம்பியை புரோட்டம் ஸ்பீக்கராக கொண்டு வந்தது முதல் நாளிலேயே ஒரு கசப்பு உணர்ச்சியோடு தொடங்குது. அப்போது நீங்கள் கன்சென்சஸ்ஸு மற்ற எதிர்கட்சிகள் கோஆப்ரேட் பண்ணி செய்யணுன்ற ஒரு நிலை எப்படி வரும்? அதற்கான சூழ்நிலை உருவாகாது இல்லையா? ஒரு கான்ஃபரன்டேஷன், ஒரு மோதல் தான் உருவாகும். அது அடுத்த சில நாட்கள் அது இதோட விளைவுகள் நமக்கு தெரியும்.